ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ராஜகுபேரர் கோவில், காஞ்சிபுரமில் இருக்க ராஜகுபேரர் கோவிலுக்கு தான் போக போகிறோம். ஆக்சுவலி இந்த கோவிலுக்கு நான் செகண்ட் டைம் போகிறேன். ஆல்ரெடி கட்டும் போதே ஒரு வாட்டி போயிருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ தான் போகிறேன். கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டு போயிடலான்னு சொல்லி இப்போ இந்த நித்யாமிர்தம்க்கு தான் வந்திருக்கேன். ஆக்சுவலி மதியம் அருமையான அட்டகாசமான ஒரு தக்காளி சாதம் செஞ்சேன். ஆனால் என்ன வாயில் தான் வைக்க முடியல. அதனால் ரொம்ப கம்மியாக சாப்பிட்டதுனால சீக்கிரமாக பசிச்சிடுச்சு. சரி, ஏதாவது சாப்பிட்டுட்டு போகலான்னு சொல்லி இந்த ஹோட்டலுக்கு வந்திருக்கோம். சரி, லைட்டாக ஸ்நாக்ஸ் மாதிரி ஏதாவது காஃபியும் சாண்ட்விச் இந்த மாதிரி சாப்பிட்டு போகலான்னு தான் இந்த ஹோட்டலுக்கு வந்தேன். ஆனால் ஆஸ் யூஷுவல் சுற்றி இருக்க போஸ்டரை பார்த்தாலே பயங்கரமாக பசிக்குது. சரி, வந்துட்டோம், கொஞ்சம் நல்லாவே சாப்பிட்ருவோம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு இந்த பரோட்டா தான் ஆர்டர் பண்ணோம். சூப்பராக இருந்தது. மதியம் அந்த மோசமான தக்காளி சாதம் சாப்பிட்டுட்டு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருந்தது. நெக்ஸ்ட்டு பன்னீர் சாண்ட்விச், இதுவும் சூப்பராக இருந்தது. எனக்கு வெஜ்லேயே ரொம்ப பிடிச்சது பன்னீர் தான். எந்த டிஷ்னாலும் பன்னீரில் இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பஜ்ஜி அண்ட் காஃபியோட முடிச்சிக்கலான்னு தான் பார்த்தோம். ஆனால் பக்கத்து டேபிளில் இங்கே வாழைப்பூடை ரொம்ப நல்லா இருக்கும்னு பேசியிருந்தாங்க. அதை பார்த்து டெம்ட் ஆகி ஒரு வாழைப்பூடையே ஆர்டர் போட்டோம். நெக்ஸ்ட்டு இந்த ஹோட்டல் எனக்கு ஏன் பர்சனலாக ரொம்ப பிடிக்கும்னா இந்த பக்லாவா தான். நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பக்லாவா இருக்கும். இங்கே வந்தாலே ஏதாவது ஒன்று சாப்பிட்டுட்டு தான் போவேன். நெக்ஸ்ட் வந்து நம்மளோட காஃபி வந்துருச்சு. காஃபியும் பட்டர் பிஸ்கெட்டும் சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் இது ஒரு புது ஃப்ளேவர் பக்லாவா பார்த்தேன். சாக்லேட் ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இருக்கிறதே பெஸ்ட், இது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதை சாப்பிட்டு நம்ம இப்போ கோவிலுக்கு கிளம்பியாச்சு. இந்த கோவில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர் டு காஞ்சிபுரம் ஹைவேஸில் இருக்குது. வெள்ளகேட்டில் குபேரப்பட்டினம்ன்ற இடத்துல தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. இன்னைக்கு மகா சிவராத்திரி, தீவிர சிவன் பக்தர் குபேரர். அதனால இந்த கோவிலில் இன்னைக்கு பயங்கரமான கூட்டம் இருக்கும்னு நினச்சேன். ஆனால் சுத்தமாக கூட்டம் இல்லை. நல்லா நின்று பொறுமையாக அமைதியாக சாமி கும்பிட்ற அளவுக்கு தான் கூட்டம் இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்தது. இந்த கோவிலோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ராஜகுபேரர் சித்தர் பீடம். ஃபர்ஸ்ட் குபேரர் பற்றி பார்த்தோம்னா, குபேரர் ஒரு தீவிர சிவன் பக்தர். 1000 வருஷம் சிவனுக்காக தவம் இருந்து அதனால மகிழ்ச்சியான சிவன் வந்து உலகத்தில் இருக்க எல்லா செல்வங்களையும் நிர்வகிக்கும் பொறுப்பை குபேரர்கிட்ட கொடுத்ததா சொல்லப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் குபேரர் திருப்பதியில் இருக்க ஏழுமலையானுக்கே கடன் கொடுத்ததா ஒரு கதையும் இருக்கு. இந்த கோவிலுக்கு வந்து எல்லாரும் தேர்ஸ்டே தான் வருவாங்க, வேலைக்கிழமை தான் வருவாங்க. அன்னைக்கு தான் ரொம்ப சிறப்பான நாள். எல்லா வேலைக்கிழமையும் நிறைய புனித நீரால அபிஷேகங்கள் நடக்கும் இங்க. அதை பார்க்க நிறைய பக்தர்கள் வருவாங்க. இந்த கோவில்ல சிவனை 10 அடியிலையும் குபேரர் 4 அடியிலையும் அமைச்சிருக்காங்க. ரொம்ப அழகாவும் பிரம்மாண்டமாவும் காட்சியளிப்பாங்க. இந்த கோவில்ல அகத்தியர், திருமூலர், ராமதேவர், கோரக்கர், கொங்கணர், காலங்கிநாதர், போகர் என்று நிறைய சித்தர்களின் சிலை அமைச்சிருக்காங்க. அதுல முதல்ல அகத்தியர் இருக்காரு. கோவில் உள்ள நுழைஞ்ச உடனேவே முதல் சிலை அகத்தியருக்கு தான். அகத்தியருக்கு நிறைய அபிஷேகங்களும் நடக்கும் இங்க. இந்த கோவில்ல இன்னும் முக்கியமா உச்சிஷ்ட கணபதி இருக்காரு. அவரை வழிபட காரணங்கள் நிறைய சொல்றாங்க. முக்கியமா திருமண தடை இருக்கவங்க 5 வாரம் தேங்காய் மாலை போட்டு வழிபட்டா திருமண தடை சீக்கிரமா நீங்கும்னு சொல்லப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம பண கஷ்டம், கடன் தொல்லை இருக்கவங்களும் அவரை வழிபடலாம், நல்ல பலன் உண்டுன்னு சொல்றாங்க. இந்த கோவில்ல சித்தர்கள், உச்சிஷ்ட கணபதி, அவங்களுக்கு அப்புறம் செல்வமுருகர், மகாவிஷ்ணு, பிரம்மதேவர், லக்ஷ்மி நாராயணர், பார்வதி தேவின்னு இன்னும் நிறைய சாமி இருக்காங்க. இந்த கோவிலுக்கு வந்தா பண கஷ்டம், நீண்ட நாள் சொத்து கஷ்டம், கடன் தொல்லை, திருமண தடை, இந்த மாதிரி வேலை வாய்ப்பு நிறைய சொல்லிட்டே இருக்காங்க. இந்த கோவிலோட ஸ்க்ரீன்லேயே வந்து நிறைய பேர் பேசந்த போட்டிருக்காங்க. இந்த கோவில் வரத்துக்கு முன்னாடி அவங்க லைஃப் எப்படி இருந்தது, வந்ததுக்கு அப்புறம் அவங்க லைஃப் எப்படி இருக்குன்றத அவங்களே டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. அதில் நிறைய ஆக்ட்ரஸ் இருக்காங்க, நிறைய நார்மல் பீப்புள்ஸ், அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நம்ம வீடியோ எடுக்க முடியாது, அங்கே அலௌட் கிடையாது. இதெல்லாம் எந்த அளவுக்கு நடக்கலன்றது எனக்கு தெரியல. நான் இப்போ தான் செகண்ட் டைம் போகிறேன். அது எனக்கு எதாவது நடந்தால் கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன். இதெல்லாம் தாண்டி எனக்கு என்ன பர்சனலாக தோணுதுன்னா, ரொம்ப அமைதியாக, ரொம்ப மன நிம்மதியாக இருக்காங்க. லைக் ரொம்ப பாசிட்டிவாக, ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்காங்க அங்கேருந்து வந்ததுலேருந்து. கண்டிப்பாக இதுக்கப்புறம் நான் வீக்லி ஒன்ஸ் அங்கே போகலான் இருக்கேன். இந்த கோவிலுக்கு வர்றதுக்காக நிறைய ஊர்லேருந்து நிறைய பேர் ரொம்ப நாளாக அதை வரணும் அந்த மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் எங்கள் வீட்டிலேருந்து இது ரொம்ப பக்கத்தில் தான். ஸோ கண்டிப்பாக நான் வீக்லி ஒன்ஸ் அங்கே போகலான் இருக்கேன். பட் வேலைக்கிழமை நம்மளால போக முடியாது. கண்டிப்பாக நம்மக்கிட்ட சின்ன குழந்தை இருக்கிறதுனால அவன் அங்கே வச்சுட்டு அந்த கூட்டத்தில் நம்மளால மேனேஜ் பண்ண முடியாது. ஸோ புதன்கிழமை அந்த மாதிரி போகலான் இருக்கு. கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு எல்லாரும் ஒன்ஸ் ஆச்சு வாங்க. நீங்களும் அந்த பாசிட்டிவிட்டியை கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. இங்கே இந்த விலாகை முடிச்சுக்கிறேன். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இன்னும் காஞ்சிபுரம் சுற்றி இருக்க கோவிலோட அப்டேட்ஸ் நிறைய உங்களுக்கு வந்துட்டே இருக்குது. அதை நீங்கள் ரெகுலராக பார்க்கணுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.